பழக்கமில்லை, ஏடுகளை எச்சரித்து பழக்கமில்லை. அந்த பத்திரிகையாளர்களை கேட்கிறேன், இப்பொழுதுதான் தெரிகிறது, நீங்கள் போர் நிறுத்தம் என்று பிரணாப் முகர்ஜி 48 மணி நேர போர் நிறுத்தம் என்று பிரணாப் முகர்ஜி போய்விட்டு வந்தவுடன் 8 காலம் போட்டது முதல்வரின் உத்தரவு என்பது நான் இவ்வளவு நாளும் குற்றச்சாட்டாக சொன்னேன். அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. 5 மணி நேரம் கலைஞர் கருணாநிதி அண்ணா சமாதியிலே உண்ணாவிரதம் இருந்துவிட்டு போனதற்கு பிறகு போர் நிறுத்தப்பட்டு விட்டது என்று மறுநாள் 8 காலம் செய்து போட்டீர்களே, உங்கள் மனச்சாட்சி உங்களை அறித்திருக்கும். அந்த பத்திரிகை முதலாளிகளுக்கும் சொல்லுகிறேன், அந்த பத்திரிகைகளினுடைய ஆசிரியர்களுக்கும் சொல்லுகிறேன், ஈழத்தின் மக்களையும் விடுதலை புலிகளையும் இழிவுபடுத்தி, கொச்சைப்படுத்தி, களங்கப்படுத்தி, நாள் தவறாமல் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற பத்திரிகைகள் மீது கூட நான் எப்பொழுதும் இழிவான வார்த்தைகளை சொன்னதில்லை. ஆனால் கலைஞர் கருணாநிதி மலம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். ஒரு நல்ல நாகரிகமான மனிதன் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். பண்பாடு உள்ள மனிதன் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். அவருடைய முரசொலி பத்திரிகையில் மலம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். சில வார்த்தைகளை பயன்படுத்துவது பண்பாட்டுக்கு இழுக்கு. அந்த ஏடு, அந்த பத்திரிகை செய்தி வெளியிடுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரிவிக்கின்றேன், இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு தெரிவிக்கின்றேன், போர் நிறுத்தம் என்று இந்த பத்திரிகைகள் பெயரை சொன்னால் என் மீது வருத்தப்படுகிறார்கள். ஏன் எங்கள் பத்திரிகை பெயரை சொன்னீர்கள் என்று என்னிடத்திலே போனிலே வருத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இப்படி செய்தி போட்டதன் நோக்கம் முதலமைச்சருடைய மிரட்டம். அதையும் மீறி அங்கே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், போர் நிறுத்தம் நடைபெறவில்லை என்று சொன்னால் நடவடிக்கை எடுப்பதாக சொன்ன அதிகாரிகளுக்கு சொல்லுகிறேன், தீக்குளித்து மடிந்த வேளைகளில் சீர்காழி ரவிச்சந்திரன் தீக்குளித்த போது, சென்னை அமரேசன் தீக்குளித்த போது, பள்ளவட்டி ரவி தீக்குளித்த போது, இப்படி தீக்குளித்த ஒவ்வொரு சம்பவத்திலும் அடிஷனல் டிஜிபி, காவல்துறையினுடைய தலைமை அதிகாரி ராஜேந்திரன், அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் ராஜேந்திரன், இந்த தீக்குளிப்பு சம்பவங்கள் இலங்கை தமிழர்களுக்காக நடந்தது என்று சொன்னால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறேன், நீங்கள் தமிழனா ராஜபக்சேயின் கைகூலியா நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். துரோகிகளுக்கும் கைகூலிகளுக்கும் கணக்கு தீர்த்து அவர்களுக்கு பாடம் கற்பிக்கின்ற காலம் ஒன்று வராமல் போகாது என்று நான் எச்சரிக்கின்றேன். இன்றைக்கு இந்த வேளையிலும் இலங்கை தீவிலே தமிழர் பகுதிகளிலே நம்முடைய பிள்ளைகளும் தமிழ் சகோதர சகோதரிகளும் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போர் நிறுத்தம் வந்துவிட்டது என்று எந்த அடிப்படையிலே சொல்லுகிறார் முதலமைச்சர்? போர் நிறுத்தம் வேண்டும் என்று இந்திய அரசு இதுவரை கேட்டதுண்டா? இதுவரை சோனியா காந்தி போரை நிறுத்து என்று மன்மோகன் சிங் அரசு மூலம் ராஜபக்சே சர்க்காருக்கு சொன்னதுண்டா? அதிகாரப்பூர்வமாக போரை நிறுத்துங்கள் என்று இந்திய அரசு சொல்லி இருக்குமானால், நிர்பந்தித்திருக்குமானால் நான் அரசியலை விட்டு வெளியேற தயார். கலைஞர் கருணாநிதி அவர்களே, இந்த நிமிடம் வரையில் இந்திய அரசு போரை நிறுத்த சொல்லவில்லை. காரணம், இந்த போரை இயக்குவதும் நடத்துவதும் தமிழர்களை கொன்று குவிப்பதும் சோனியா காந்தியின் உத்தரவின் பேரிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன். அங்கே கருணா துரோகம் செய்தார், அதைவிட பச்சை துரோகி கலைஞர் கருணாநிதி என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அங்கே தமிழர்களை கொண்டு குவிக்கின்ற கொடுமையை இங்கே சொல்லக்கூடாதா? அந்த செய்தியை வெளியிடக்கூடாதா? இலங்கையிலேதான் பத்திரிகை தணிக்கை,
ராஜபக்சேயின் பத்திரிகை தணிக்கை, அந்த ராஜபக்சேனுடைய பத்திரிகை தணிக்கை இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டதா? நேற்றைக்குத்தான் மே 1 உலக தொழிலாளர்களின் உரிமை நாள். செங்கொடி தோழர்கள் போராட்ட உணர்வோடு முழக்கம் எழுப்புகிற நாள். அந்த நேற்றைக்குத்தான் உலகத்தின் அண்டகாச புடுகன் கோயபல்ஸ் தற்கொலை செய்து கொண்டு செத்து போன நாளும் நேற்றைக்குத்தான். இன்று மே 2 நாஜிகள் ரஷ்ய படைகளிடம் சரணடைந்த நாள். இந்த நாள் தான். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக முதலமைச்சரை கேட்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் தா பாண்டியன் 1.5 கிரவுண்ட் இடம் வைத்துக் கொண்டார். 1 கிரவுண்ட் இடம் காட்டினார். ஊரிலே தோட்டம் வைத்திருக்கிறார் என்று மனச்சாட்சி இல்லாமல் குற்றம் சாட்டினீர்களே. உங்களுடைய இழிகுணம் துறவியை போல் வாழுகிற பல நெடுமாறனையும் கூட விடுதலை புலிகளிடம் பணம் வாங்கிக் கொண்டு காசு பறிக்கின்ற துரோகி என்று கவிதை எழுதினீர்கள். பிரணாப் முகர்ஜிக்கு கருப்பு கொடி காட்டிவிட்டு நான் போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்ட போது நீங்கள் விடுதலை புலிகளிடம் காசு பறித்துக் கொண்டு அந்த பிரச்சனையை மாசாக்கி மண்ணாக்கி நாசமாக்கி காசாக்கி அதன் மூலம் பிழைப்பு நடத்துகிறவன் என்று பெயரை சொல்லாமல் எழுதினீர்கள். உங்கள் நாக்கு வெந்து போகும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் 100 வருஷம் உயிரோடு இருங்கள். நான் உங்களுக்கு தான் அப்படிப்பட்டவன் அல்ல. ஆனால் விடுதலை புலிகளுக்காக எத்தனையோ தியாகங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். நெடுமாறனும் நானும். எங்கள் உயிர் வெல்லமல்ல. எங்களுக்கு 38 பிள்ளைகளை 1.5 வருடம் என் தாய் என் வீட்டில் சோறு போட்டு பாதுகாத்தாள். விடுதலை புலிகளை எந்த இடத்திலும் நான் சொல்வேன். வறுமையின் காரணமாக விபச்சாரம் செய்து அதன் மூலமாக வாழ்க்கை நடத்த வேண்டிய துன்பத்துக்கு ஒரு ஏழை பெண் ஆளாகிறாள். அந்த கொடுமைக்கு ஆளாக்குவது சமுதாயம். அது வறுமை, அது இல்லாமை, அது போதாமை. அந்த துன்பத்தினால் தன் உடலை வணிகம் செய்துவிட்டு கடைசியில் நோய்களுக்கு ஆளாகி துன்பப்பட்டு ஒரு நரக வாழ்க்கையிலே அழிந்து போகிறாள். பரிதாபத்துக்குரியவள் அந்த ஏழை பெண். அந்த முறையில் சம்பாதிப்பது கூட ஒரு வறுமையின் காரணமாக. விடுதலை புலிகளிடம் காசு வாங்குவது என்பது அதைவிட கேவலமான ஈனப்பத்தனமான தொழில். திருடனும் கொள்ளைக்காரனும் கூட புலிகளிடம் காசு வாங்க மாட்டான். எங்களையா பேசுவது? அப்படி பேசிவிட்டுத்தான் தா பாண்டியன் அவர்களை பற்றி பேசினீர்கள். இன்றைக்கு ஆசியா கண்டத்து கோடீஸ்வர குடும்பங்களில் உங்கள் குடும்பம் ஒன்று. அண்ணா சொன்னார், டாடா பிர்லா டால்மியா அடுக்கிக் கொண்டே போனார். ஆலை அதிபர்கள் மிட்டா மிராசுகள் என்று நிலைச்சு வாழ்ந்தார்களின் பெயர்களை பட்டியலெல்லாம் விட்டார். இன்றைக்கு பாரம்பரியமான நிலைச்சு வாழ்ந்தார்களையே அண்ணா பட்டியலிட்டார். தொழில் நடத்தி பணம் சம்பாதித்தவர்களையே கோடீஸ்வரர்கள் என்று அண்ணா ஏழைகள் ஒரு பக்கம், இந்த கோடீஸ்வரர்கள் ஒரு பக்கம் என்றார். நீங்கள் கோடிக்கணக்கிலே அல்ல, லட்சம் கோடிகளை தாண்டிய சொத்துக்களுக்கு நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பேர பிள்ளைகளும் அதிபதிகளாகிவிட்டீர்கள். நீங்களா தா பாண்டியனை பற்றி பேசுவது? அந்த தா பாண்டியன் பிறந்த பகுதி மிக மிக பிற்படுத்தப்பட்ட பகுதி. ஒரு காலத்தில் வெள்ளைக்காரனால் இரவு வேளைகளிலே போலீஸ் ஸ்டேஷனிலே அவர்கள் கைரேக பதிக்க வேண்டும், கையெழுத்திட வேண்டும், இரவெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனிலே தான் தங்க வேண்டும் என்ற கொடுமையான கைரேகை சட்டத்தை எதிர்த்து பசும்பொன் தேவர் திருமகனார் போராடி அவர்களை மீட்பதற்கு அத்தனை தோழர்களும் போராடிய போது பல பேர் துப்பாக்கி சூட்டில், பிரிட்டிஷ்காரன் துப்பாக்கி சூட்டிலே ரத்தம் சித்து செத்து போன பகுதி. அந்த மண்ணிலிருந்து வந்தவர் தா பாண்டியன். ஆனால் அந்த காலத்தில் ஒரு கல்லூரிக்கு அனுப்பி ஒரு பட்டதாரி ஆக்குவது என்பது வசதியுள்ள குடும்பத்திலே தான் நடக்கும். ஒரு நடுத்தர வசதியுள்ள குடும்பத்திலே தான் கல்லூரிக்கு அனுப்ப முடியும். தா பாண்டியன் காலேஜுக்கு போன காலத்தில். ஆக ஏற்கனவே நிலபுலனும்
கல்லூரிக்கு அனுப்பக்கூடிய வசதியும் உள்ள குடும்பத்திலே பிறந்தவர் தான் தா பாண்டியன்.